அஸ்ஸலாமுஅலைக்கும். கேரமல் புட்டிங் இந்த வீடியோவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 60 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். சர்க்கரை சூடில் உருகும். கரண்டியை போட்டு கிளறாமல் சும்மா கடாயை பிடிச்சி ஸ்வர்ல் பண்ணுங்கள். லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேரமல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கேரமல் பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே டைட் ஆகிடும். பாட்டம் ஃபுல்லாக நல்லா கேரமலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கூல் ஆகட்டும். அது வரைக்கும் அது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 2 முட்டை, 60 கிராம் சர்க்கரையை போட்டு நல்லா சுகர் கரையிற வரைக்கும் முட்டையை அடிச்சுக்குங்க. ml நல்ல திக்கான பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ட்ரெயினர் வச்சு 2 டைம்ஸ் வடிகட்டிக்குங்க. இப்படி வடிகட்டுறதுனால முட்டையோட டெயில் போர்ஷன்ஸ் பபிள்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். இப்போ கேரமல் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சது நல்லா கூலானதுக்கப்புறம் அந்த எக் மிக்ஸ்சரை ஊற்றிக்குங்க. இப்போ இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு இல்லைன்னா பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு ஆவி கட்டுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆவி 10 to 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 2-3 ஹவர்ஸ் வச்சு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இப்படி ஒரு பிளேட் போட்டு அதை நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.